ஆனா அந்த மாடை அவங்க அவுக்கலன்னு அவுக்காம வித்து விட்டாங்க இந்த மாட்டை. என் கடையில அம்பிடுச்சுன்னா எந்த மாடா இருந்தாலும் வாழை மட்டும் பிடிச்சிக்கிட்டேன்னா விடவே மாட்டேன். எத்தனை மாடு பிடிச்சிருக்கிய யாரு நீங்க? நானா? இதே புதூர் மஞ்சள்ல அவுத்து விட்ட மாட்டுல வந்து 7 மாடு பிடிச்சிருக்கு. 7 மாடு ஒரே மஞ்சள்ல. அப்பெல்லாம் பேமஸ் நம்ம தான். நான் ஒரு ஆளு, பழைய தங்குடி பாண்டி ஒரு ஆளு, பாபா பாண்டி ஒரு ஆளு, நாங்களும் அவனும் பேசிக்க மாட்டோம். 2ல ஒன்று என்ன தெரியுங்களா? அவன் மாடு கொடுத்தா நாங்க மாடு பிடிக்க முடியாது. ஏன்னா ஒரு சாமியை கும்பிடுறோம்ல. அவன் மாடு பிடிச்சிட்டா நாங்க பிடிக்க முடியாது. நாங்க மாடு பிடிச்சிட்டா எப்படியும் 4 மாடாவது பிடிக்காம இருக்கணும். பொங்கலுக்கு தான் துண்டை பிடிக்கும். வருஷம் பொங்கலுக்கு பொங்கலுக்கு 50 உண்டு 60 உண்டு வரும். இப்பவும் என் மயன் 40 உண்டு பிடிச்சான்னு தெரியும். பொங்கலுக்கு தான் பிடிக்கும். அதில் எத்தனை பேர் சேர்ந்தாலும் அவன் ஒரு துண்டை எடுத்துட்டு போங்க. கோயிலுக்கு 1000 ரூபா காணி வைக்கணும். அவ்வளோதான். மாடியை மட்டும் எதுவும் பண்ண மாட்டோம். கோயில் கூட்டாயில் வேப்ப மரம் இருக்கு. வேப்ப மரத்தை போட்டுருவோம். ஊருக்கு பேர் எழுதி போட்டுருவோம். யாருக்கும் காசு கொடுக்கலைன்னா மணியை கொண்டாடுவோம். வராதவங்க இருப்பாள், அதில் பேர் எழுதிருக்கும். பெரும்பாலும் மணியில் பேர் எழுதிருக்கும். யாரு வேணாலும் வந்து எடுத்துக்கலாம்னு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே எழுதி போட்டுருவோம். கொஞ்சம் ஆள் இருப்பாங்க, பொம்பளையாள் இருப்பாங்க. 50 ரூபா காணியை கொடுத்துட்டு மணியை எடுத்துட்டு போடுவோம். நாங்கள் மணியை மட்டும் எந்த காலத்துலையும் எதுவும் பண்ண மாட்டோம். யாரையும் குத்தி இருக்கா மாடு? யாரும் இல்லை. அடுக்க முடியல. 6 தையல் போட்டுருக்கு. தையல் போட்டிருக்கு. அதெல்லாம் நான் என்ன இல்லைன்னு 6 தையல் போட்டுருக்கேன். வீட்டிலலாம் உங்கள் வீட்டுக்காரம்மா திட்டுவாளா திட்ட மாட்டாளா? மஞ்சட்டுக்கு போகிற எதுவுமே சொல்ல மாட்டா. பரவாயில்ல. மஞ்சட்டுக்கு போகிறோம்னா போகக்கூடாதுன்னு சொல்லுவா. போகக்கூடாதுன்னு சொல்லுவா. நீங்கள் தான் சொல்லி பேச்சா கேட்குறது இல்லையே. நமக்கு அப்போல வந்து கிடையாது. இந்த அவனே பக்கத்து விட்டுருக்காங்க. இப்போ மஞ்சட்டுன்னு சொல்லிட்டு அன்னைக்குன்னு வேலை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவியா? போகிற அந்த வேலையை பார்க்கவே வேண்டாம். அவ்வளோதான் நம்ம கதையெல்லாம். அப்படிங்க போகணும் முடிவுட்டா போயிடுவோம். போயிடுவேன். என்ன வேலை இருந்தாலும் சரி. அது எப்படி கிறுக்கு மாதிரி தட்டிடுமோ மஞ்சட்டுக்கு போகிறதுக்கு? அப்படியே ஒரு வெறி வந்த மாதிரி. ஆமாம். வாழை பிடிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. மாட்டு வாழை பிடிச்சிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த மாடை திரும்ப விட முடியாது. நறுக்குன்னு பிடிச்சி விடுவார். வட மஞ்சட்டுலலாம் மாடு பிடிச்சிருக்கீங்களா நீங்கள்? எந்த ஊர் இடத்துல? ஊருக்கு போகிறதுனால நம்ம எங்கேயும் சேர்றது. எங்கே வேணாலும் செட்டுக்கு எங்கே வேணாலும் செட்டு சேர்றது தானே. நம்ம ஊரில் இருந்து செட்டு சேர மாட்டோம். ஆக்காடு நேமம் இந்த மாதிரி அப்படி கூட்டாளிகளோட சொல்லுவாங்க. ஆக்காட்டில் யார் மாடு பிடிப்பா நல்லா? ஆக்காட்டில் வந்து நல்ல மாடு பிடிக்கிறது பச்சை தண்ணி. பச்சை தண்ணி. பச்சை தண்ணி. அவர் பேர் என்ன? பேரே பச்சை தண்ணி. பச்சை தண்ணி பாண்டியா? ஆமாம். அந்த ஒல்லியா இருங்க. அதே மாதிரி வாழை பிடிக்கிறது யாரும் முடியாது. இன்னொரு ஆள் இருக்கீங்க. அவெல்லாம் பிடிச்சேன்னா எந்த மாடும் வீணாகாது. டேய் அடா என்னடா டேய் அவனை திரும்ப. நேமத்தில் யார் இருக்காளா? நேமத்தில் மாடு பிடிக்கிறாள். நேமத்தில் இருக்க நமக்கு தெரிஞ்சில்ல. நம்ம செட்டு இருந்தேன். ஆக்காடு நேமம் ஆத்தங்குடி வெள்ளூர். மெயினாக வந்து பழையத்தங்குடியில் மாடு பிடிச்சிட்டா நாங்கள் வெள்ளூர்லேயும் பிடிக்க முடியாது, இங்கேயும் பிடிக்க முடியாது. அவ்வளோதான். உங்கள் பேர்? என் பேர் செல்வம். ஆத்தங்குடி செல்வம். ஆத்தங்குடி செல்வம்னா மாடு பெரும் பேர். அத்தனை மாடு